பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடு பேசுகிற வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிள்ளைகளே, கடவுளை தவிர இந்த பூமியிலே மனிதன் உண்மையாக இருக்க முடியாது, நீதியாய் இருக்க முடியாது. தேவன் நமக்கு முன் உதாரணமாய் இருக்கிறார். உலகத்திலே மக்கள் மனதிலே சில காரியங்களை வெளிப்படையாக பேசுவதற்கு ஐயப்படுகிறார்கள், பேசுகிறதற்கு யோசிக்கிறார்கள். தன்னுடைய மனதை திறந்து ஒருவரிடத்திலும் ஒருவர் என்ன செய்வதில்லை, பேசுவது கிடையாது. அந்த இரகசிய அறைக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த இரகசியங்களை அநேகருக்கு என்ன செய்வதில்லை, வெளிப்படுத்துவதில்லை. இந்த காரியத்தை சொன்னால் இந்த காரியம் என்ன செஞ்சிடும், நமக்கு கைகுடி வராது. ஆகையினாலே எல்லா விஷயத்தையும் கணவனோ அல்லது மனைவியோ குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கைகளிலே எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்வதில்லை, வெளியரங்கமாய் சொல்வதற்கு அவர்கள் கொஞ்சம் ஐயப்படுவது உண்டு. ஆனால் தேவன் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு காரியம், பாவங்களை நாம் அறிக்கையிடாவிட்டால் நமக்கு மன்னிப்பு கிடையாது. அறிக்கையிட்டால் அந்த பாவங்களை நமக்கு என்ன செய்கிறாரா, மன்னிக்கிறார். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்வதில்லை, வாழ்வடைவதில்லை. அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் எவனோ அவன் என்ன செய்கிறான், இரக்கம் பெறுகிறான். பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பலவீனர்கள் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன், எல்லாத்திலும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபனை குறித்து இயேசுவின் ஊழியங்களிலே ஊமைகளாக நாம் பார்க்குறோம். அந்த வாலிபன், நான் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன், நான் யோக்கியன் என்று அவருக்கு முன்பதாக காண்பிக்க விரும்புகிறான். ஆனாலும் அவனுக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி அவனுடைய எல்லா ஐஸ்வர்யத்தை விற்று ஏழைக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் பொழுது அவனுடைய மனதில் அந்த இடம் இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பூமியில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி பாவம் செய்து என்ன செஞ்சோம், தேவ மகிமை இழந்துட்டோம் ஆதாம் முதல். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நன்மை செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த உண்மையும் நீதியும் உள்ள தேவன் உங்களை என்ன செய்கிறாரு, அவர் பிதாவாக தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படி, நிலைத்திருக்கும்படி, சிறப்பட்டு இருக்கும்படி நம்முடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கிறவராயிருக்கிறார். அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்கிறார், உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். மனிதனை நீங்கள் நம்புவதை விட்டுவிடுங்கள். மனிதனிடம் நீங்கள் ரகசியத்தை மறைத்து வைத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனை ஏமாற்றுவது ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கு முன்பு எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்குள் நீங்கள் ஸ்திரப்படும்படி, நிலைத்திருக்கும்படி நாம் இருளிலே நடக்கிறது போல நடக்கக்கூடாது. பகலிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறணும், நீதிக்குரிய பிள்ளைகளாக மாறணும், இயேசுவின் பிள்ளைகளாக நடக்கணும். இயேசுவின் பிள்ளைகள் பிறருக்கானவைகளை நோக்கணும், தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை. சிலுவையிலே இயேசு உங்களுக்கு எனக்கு சம்பாதித்து கூட ஆசீர்வாதத்தின் கிருபைகளை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கணும், நிலைத்திருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணும். கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களே என் சந்தோஷத்திற்கு பிரவேசின்னு சொன்னார். நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.